காங்கிரஸ் பேரியக்கம் இல்லாமல் தமிழ்நாட்டில் அரசியல் அதிகாரத்தை ஏற்படுத்த முடியாது என்று தலைவர்கள் இங்கே பதிவு செய்திருக்கிறார்கள். அவர்கள் முன்மொழிந்ததை நான் வழிமொழிகிறேன். நேற்றைக்கு தினம் பாஜக தலைவர் சொல்லுகிறார், கூட்டணி என்றால் காங்கிரஸ் அமைதியாக இருக்கும் எந்த காலத்திலும் என்று. அந்த தலைவர்களுக்கு சொல்லுகிறேன், சட்டப்பேரவையில் ஆகட்டும் மக்கள் மன்றத்தில் ஆகட்டும், தொடர்ந்து மக்களுக்கு எதிராக ஏதாவது நடக்கிறது என்றால் அங்கே குரல் கொடுக்கின்ற முதல் இயக்கம் காங்கிரஸ் பேரியக்கம் என்பதை மறந்துவிடக் கூடாது. நான் ஆதாரத்தோடு சொல்லுகிறேன். நம்முடைய அகில இந்திய பொறுப்பாளர் கிரீஷ் சோடகர்ஜி அவர்கள் வந்திருக்கிறார், திரு சுரேஷ் அவர்கள் வந்திருக்கிறார். சார், first the Tamil Nadu government brought electricity bill hike. The first party given voice of the people, the Congress party. சட்டப்பேரவையிலும் மக்கள் மன்றத்திலும் குரல் கொடுத்தோம், எலக்ட்ரிசிட்டி பில் உடைய டாரிஃபை உயர்த்தக்கூடாது என்று. மோட்டார் வாகன சட்டத்தை ரோட் டாக்ஸ் உயர்த்த வேண்டும் என்று சொன்னார்கள். The first party raised the voice, Congress party. சட்டமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் சொத்து வரி உயர்த்துவோம் என்று சொன்னார்கள். சொத்து வரியை உயர்த்தக்கூடாது. கொரோனா பெருந்தொற்று காலத்தில் மக்கள் வேதனைப்பட்டு இப்பொழுதுதான் ஒரு விடுதலைக்கு வந்திருக்கிறார்கள், இன்னும் பார சுமத்தக்கூடாது என்று முதல் சட்டமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் குரல் கொடுத்தது காங்கிரஸ் பேரியக்கம். அது மட்டுமல்ல, தொடர்ந்து மக்களுடைய பிரச்சனையில் தொழிலாளர்கள் 8 மணி நேரம் வேலை பார்க்க வேண்டும், 8 hours டியூட்டி. 12 hours 12 மணி நேரம் மாத்தணும் எம்என்சி எல்லாம் கேக்குது. இதை நடைமுறைப்படுத்தலாமான்னாங்க. இங்க சட்டமன்ற உறுப்பினர்களா இருக்காங்க. முதல் கம்யூனிஸ்டும் காங்கிரசும் இதை நடைமுறைப்படுத்தக்கூடாது என்று நாங்கள் அங்கே பதிவு செய்திருக்கிறோம். ஆனால் பாஜக தலைவர்கள் கூட்டணி என்றால் இவர்கள் அமைதியாக இருப்பார்கள் சொல்லுகிறார்களே. உங்களுக்கு சவால் விட்டு சொல்லுகிறோம், மக்களுடைய பிரச்சனையில் தமிழ்நாடு காங்கிரஸ் தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறது. சட்ட ஒழுங்கு பிரச்சனையா, சட்ட ஒழுங்கு பிரச்சனையை நடைமுறைப்படுத்த வேண்டும், பாதுகாக்க வேண்டும், காவல்துறையை இன்னும் மென்மேலும் மெருகெடுத்த வேண்டும், நவீனப்படுத்த வேண்டும் என்று தொடர்ந்து குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை, தூய்மை பணியாளர்கள் அங்கே உண்ணாவிரதம் இருக்கும் பொழுது, போராட்டத்தில் ஈடுபடும் பொழுது நம்முடைய மாமன்ற உறுப்பினரோடு சென்று அவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்டினோம். Sir, the scavenger worker strike, only the Congress party participated. பத்திரிகைலாம் எழுதுறாங்க அகைன்ஸ்ட் கவர்மெண்ட், இவங்க குரல் கொடுக்கறாங்களே கூட்டணியில் இருக்கிறாங்களேன்னு. அது பிரச்சனை இல்ல. மக்களுடைய பிரச்சனையை காங்கிரஸ் பேரியக்கம் மக்களுக்காக எடுக்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இருக்கக்கூடாது. அதை நாம் அனைவரும் மனதில் உட்கொள்ள வேண்டும்.